ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் கிச்சன். இன்னைக்கு ஈஸி சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய் கூட்டம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் ஒரு 1/4 கப்பு சிறுபருப்பு போட்டு இதை கட் பண்ணி போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணோம், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சாலும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் கல்லுப்பு போட்டேன். இப்போ ஒரு பாதி தக்காளி போட்டால் போதும். எல்லாத்துக்கு கொஞ்சம் இனிப்பு ஸ்வீட்டாக தான் இருக்கும் பரங்கிக்காய். அதனால் நம்ம ஸ்வீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாதி தக்காளி அளவுக்கு போட்டால் போதும். கொஞ்சம் தக்காளி கம்மியாக தான் போடணும். வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். எல்லாம் இது போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அவ்வளோதான். இது வரைக்கும் போட்டு நல்லா நல்லா கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி சுண்டதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட வேண்டியதான். அடுத்த ஸ்டெப் என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். பரங்கி கூட்டு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ லேசாக கொத்தமல்லி மட்டும் லேசாக தூவிட்டு இறக்கிட்டா முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் இருக்கு இல்லையா, அதுக்கு காய் வேக வச்சுக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ காய் வேக வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு டக்குன்னு முடிஞ்சிச்சு வேலை. அவ்வளோதான், ஈஸி சமையலில் நீங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம். கூட்டம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சாம்பார் சொல்லியிருந்தேன் இல்லையா, பரங்கிக்காய் கட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2-3 பீஸ் ஆகும். பரங்கிக்காய் இருந்தது, அது சரி சாம்பார்லேயே போட்டலான்னு போட்டேன். ஆனால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான், இல்லை 2-3 பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால சரி ஃப்ரிட்ஜில் வச்சோட வதங்கிடும் இல்லையா, அதனால் அதில் போட்டேன். பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஒரு கப்பு பருப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வேக மசிக்கக்கூடாது. இந்த மாதிரி 1 தான் நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி இந்த காய் வந்தால் காயும் போட்டு எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ இந்த சாம்பார் பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணால் முடிஞ்சது. அவ்வளோதான், ஈஸி சாம்பார் முடிஞ்சிருச்சு. கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சாம்பார் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா முடிஞ்சது வேலை. பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 3 காஞ்சி மிளகா, ஒரு துண்டு கருவேப்பிலை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், தாளித்து கொட்டிடலாம். ஈஸியாக முடிச்சாச்சு. பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், ஒரே பரங்கிக்காய் அதையும் போட்டாச்சு. எல்லாம் முடிஞ்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள் சாம்பார். அவ்வளோதான், புளி ஊற்றக்கூடாது, ஏன்னா மாங்காய் போட்டிருக்க புளிப்பாக இருக்கும், அதனால புளி ஊற்றக்கூடாது. அவ்வளோதான், ஒரு வெள்ளை சாதம் வச்சுட்டேன், முடிஞ்சிச்சு வேலை. ஈஸி சமையல் இன்னைக்கு ஈஸியாக முடிச்சு காமிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.